ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் அடுத்து வந்துங்க ராசி அதிபதி பொருத்தம். ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த பொருத்தங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா, இல்லை இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்படி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணுமா, இல்லை மேலாட்டமாக சும்மா உங்களுக்கு டீட்டெயிலாலாம் வேண்டாம், அந்த பொருத்தத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுல எல்லாம் ஒரு தெளிவு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துடலாம். ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது சந்தான விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தான விருத்தி அப்படின்னா அநேகமாக சந்தான விருத்தி அப்படிங்கிறது பொருளீட்டுறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சந்தானம் அப்படிங்கிறதும் குழந்தைகளை தான் குறிக்கும். முதல்ல இங்கே புத்திர விருத்தி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா மகேந்திர பொருத்தத்துக்கு. அதனால் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற சந்தானத்தை நம்ம பொருள்னு வச்சுக்கலாம், பணம் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. இந்த ராசி அதிபதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே ஒரு பெரிய பதிவு நான் உங்களுக்கு போடணும். அது நான் பின்னாடி போடுறேன். அப்போ அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கே யோசனைகள்லாம் வரும். ஓகே, இப்போ நம்ம ராசி அதிபதி பொருத்தத்தை பார்த்துடலாம். ராசி அதிபதி பொருத்தம் ஆண் பெண் ராசி அதிபதிகள் நட்பு கிரகமானாலும் சமம், நட்பு ஆனாலும் உத்தமம், பகை நட்பானாலும் மத்தியமம், சம பகையானால் பொருந்தாது. ஓகேங்களா? அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகமும் ஒரு ஆணோட ஜாதகத்துலேயும் இருக்க கிரகங்களுக்கு நட்பு பகை சமம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு நட்பாக இருக்குமா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட பகைமையாக இருக்குமா, இன்னொரு கிரகத்தோட சமமாக இருக்குமா, அதாவது நட்பும் இல்லை பகையும் இல்லை, சமமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதாவது எதுக்காக இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடுநிலையாக ஒரு கிரகத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நட்பாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் கூட்டு சேர்ந்து வேலை செய்யும். பகையாக இருந்தால் அது ரெண்டும் கூட்டே சேராது. சமமாக இருந்துச்சுன்னா நீயும் இருந்துக்கோ நானும் இருந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நட்பு சமம் பகை அப்படின்னு வருதுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கட்டத்துக்குள்ளே 2-3 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்ந்து வேலை செய்யுமா சேராமல் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பலன் எடுக்கிறதுக்காக தான் இது சொல்லப்படுது. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரியனுக்கு நட்பு சந்திரன் செவ்வாய், அங்காரகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அங்காரகன் அப்படின்னா செவ்வாய். சந்திரன் செவ்வாய் குரு சூரியனுக்கு நட்பான். எப்படி நட்புன்னு தெரில. எல்லோரும் காலேஜில் ஒன்றா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே கடையில் போய் டீ சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க எல்லோரும் நட்பு. சூரியன்கிட்டேயே யாருனாலையும் நெருங்க கூட முடியாது. ஆனால் இவங்க 3 பேர்த்தால், அதாவது சந்திரனும் செவ்வாயும் குருவும் சூரியனை நெருங்கி போவாங்க. சூரியனுக்கும் குருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க அங்கிருந்து நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இது நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது படிக்கிறேன். இதிலெல்லாம் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையவே கிடையாதுங்க. ஒரு பலன் எடுக்கிறதுக்கு அந்த கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோமோ தவிர அதாவது எங்கள் கேபி முறையில் நட்பு சமம் பகை அப்படிங்கிற விஷயங்களை வச்சு நாங்கள் பலன்கள் அப்படி ஒரு விஷயமே எங்கள் இதில் இல்லை. அதிலலாம் நாங்கள் பலன்கள் எடுக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பலன் எடுக்கிற முறை வேறு. இது பாரம்பரிய முறைப்படி இப்படி ஒரு பலன் எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சரியா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அதாவது சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு, புதன் சமம், சுக்கிரன் சனி ராகு கேது பகை. சரிங்களா? சுக்கிரன் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கார். அவருக்கும் புதனுக்கு சமந்தான். புதனும் சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தூரமாக இருக்கிற குருவும் செவ்வாயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு படித்து மட்டும்தான் காட்டுறேன். ஓகே,
அடுத்து சந்திரனுக்கு வந்து சூரியன் புதன் நட்பு, அங்காரகன் குரு சுக்கிரன் சனி சமம், ராகு கேது பகை. அடுத்து அங்காரகனுக்கு அதாவது செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு அங்காரகனுக்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு, சுக்கிரன் சனி சமம், புதன் ராகு கேது பகை. புதன் பாவம் ஏன்னு தெரில, புதனும் செவ்வாயும் பகை பாராட்டுறாங்க. ஓகே. அடுத்து புதனுக்கு சூரியன் சுக்கிரன் சமம், இந்த சூரியன் சுக்கிரன் நட்பு ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க. அப்புறம் செவ்வாய் குரு சனி ராகு கேது சமம், ராகு கேதுவை புதன் சேர்த்திக்கிறாரு. அடுத்து சந்திரன் மட்டுமே புதனுக்கு பகை. அதாவது புதன் புத்திசாலி கிரகம், சந்திரன் மனோகாரகன். இவங்க 2 பேரும் பகையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் என்னத்துக்காகும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவன் சந்திரன் மனோகாரகன். அதாவது புத்திசாலித்தனம் இருந்து மனசு நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகரால் ஏதோ கொஞ்சம் யோசித்து உருப்பட முடியும். அந்த ஜாதகத்தில் போய் புதனுக்கு சந்திரன் பகை அப்படின்னா அது என்ன ஆகும் எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து எங்கள் கேபி முறை இல்லை அப்படிங்கிறனால எனக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்துங்க குருவுக்கு வந்து சூரியன் சந்திரன் அங்காரகன் நட்பு, சனி ராகு கேது சமம். குருவுக்கு சனி ராகு கேது சமம், குருவுக்கு புதன் சுக்கிரன் பகை. ஓகே. அடுத்து சுக்கிரனுக்கு புதன் சனி ராகு கேது நட்பு, அங்காரகன் குரு சமம், சூரியன் சந்திரன் பகை. சுக்கிரனுக்கு சூரியன் சந்திரன் பகை. ஓகே. சனிக்கு வந்து புதன் சுக்கிரன் ராகு கேது நட்பு, அங்காரகன் குரு சமம். அடுத்து சூரியன் சந்திரன் அங்காரகன் பகை சனிக்கு. ராகு கேது தனித்தனி இல்லையா, ஒன்றா. ஓகேங்களா. அந்த ராகுக்கும் கேதுக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு, புதனும் குருவும் சமம், சூரியன் சந்திரன் அங்காரகன் பகை. ஓகேங்களா. இதுதான் இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட் படி எந்தெந்த கிரகங்களுக்கு அந்த கிரகங்களுடைய நட்பு கிரகங்களாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஆண் பெண்ணுக்கு, ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் அந்த கிரகங்களுடைய நட்பு கிரகங்கள் பொருத்தலாம். சமமாக இருந்தாலும் பொருத்தலாம், பகையாக இருந்தால் பொருத்தக்கூடாதாமா. இதுவும் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்தா 2 ஆணையும் பெண்ணையும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த பாடுபடுறோமா, நம்ம அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படியா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ராசி அதிபதி பொருத்தம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து ஜாதக கட்டத்தில் உள்ள வந்து ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. அதை தான் இங்கே வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை படிக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கணவருங்க. அந்த கணவருடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மோசமான ஒரு ஆணாக இருந்தால் கூட, ஒரு லக்னமே சரியில்லாத ஒரு பையனோட 8ஆம் பாவம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கிட்ட வேறு இருக்கவங்க கூட தான் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்களே தவிர தன்னோட மனைவி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக தான் நடந்துக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கெட்ட பையன்னு பேர் வாங்கின பையன் கூட அவன் மனைவி கிட்ட அனுசரித்து தான் போவாங்க. அதாவது அந்த பெண்ணோட ஜாதக ரீதியாக ஜாதகம் அவ்வளோ நல்லா இருக்குது செவ்வாய், அதனால இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே போல் சுக்கிரன், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு
வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கோபம் வந்தால் கூட அதை வெளியாட்கள் கிட்ட தான் காட்டுவாங்களோ தவிர தான் கணவர்கிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க குணம் கெட்ட பெண்ணாக இருந்தால் கூட தான் கணவரோட அவங்க நல்ல ஒரு உறவுமுறையில் தான் இருப்பாங்க. அதே போல் 2 ஜாதகத்துலேயும் சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக தான் இருப்பாங்க. அதுக்கும் மேலே 5ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது, 11ஆம் பாவமும் நல்லா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க. காலையில் சண்டை போட்டுக்கிட்டா மதியம் சாப்பாட்டுக்கு வரக்குள்ளே அவங்க திரும்பியும் கோபம் சரியாகி பேசிடுவாங்க. அப்புறம் நைட்டுக்குள்ளே சந்தோஷமாக சிரிச்சே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை சீராக இருக்கும். அதை பார்த்தா போதுமானதோ தவிர இந்த இடத்துல இருக்கிற வசிய பொருத்தம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் படிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வசிய பொருத்தம் 8. வசியமாய் இருந்து வாழுதல். மேஷத்துக்கு சிங்கமும் விருச்சகமும், அதாவது சிம்மம் சொல்கிறாங்க, சிங்கமுங்கிறது சிம்மமும் விருச்சகமும். ரிஷபத்துக்கு கடகமும் துலாமும், மிதுனத்துக்கு கன்னியும், கடகத்துக்கு விருச்சகமும் தனுசும், சிங்கத்துக்கு மகரமும், கன்னிக்கு ரிஷபமும் மீனமும், துலாத்துக்கு மகரமும், விருச்சகத்துக்கு கடகமும் கன்னியும், தனுசுக்கு மீனமும், மகரத்துக்கு கும்பமும் மேஷமும், கும்பத்துக்கு மீனமும், மீனத்துக்கு மகரமும் வசியமாம். பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமானால் உத்தமம். ஆண் ராசிக்கு பெண் ராசி வசியமானால் மத்தியமம். வசியம் இல்லாவிடில் பொருந்தாது. ஓகே, ஒரு ஜாதகத்தில் வந்து இதே தான், ஒவ்வொரு கட்டத்துக்கு இன்னொரு கட்டம் வசியமாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், ஒரு கட்டம் அதோட வேலையை, அதாவது ஒரு கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரிகள். அந்த 30 டிகிரிகள் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குமோ தவிர இன்னொரு 30 டிகிரியை போய் வசியம் பண்ணிட்டு இருக்காதுங்க. அதுக்கு அது வேலையும் கிடையாது. அதாவது இது லக்னத்துக்காக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் ஏன் மேடம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இது லக்னத்துக்காக கூட வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஒரு லக்னத்துக்கு இன்னொரு அதே லக்னத்துக்கும் அது 30 டிகிரிகள் தான். அதுலேயும் அந்த லக்னத்தில் இவங்க எந்த டிகிரியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இப்போ ஒரு லக்னம் இன்னொரு லக்னத்தை வசியப்படுத்துது அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிஷப லக்னம் வந்து ரிஷபத்துக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ரிஷபத்துக்கு கடகமும் துலாமும் வசியமாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ரிஷப லக்னம்னே வச்சுக்கலாம். ரிஷப லக்னத்தில் 30 டிகிரி போய் கடகத்தில் இருக்க 30 டிகிரியோட வசியமாகும் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ரிஷபத்தில் எந்த டிகிரியில் பிறக்கிறீங்க, 24 டிகிரியில் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடகத்துடைய 24லேருந்து 6 டிகிரி வரைக்கும் தான் வசியமாகும். மிச்சம் இருக்கிற 24 டிகிரி சிம்மம் வந்துடும் இல்லையா, அது வந்து வசியமாகுமா? தெரியாது, சரிங்களா? அதனால் இந்த வசியம் அப்படிங்கிற விஷயமும் எந்த கையிலையும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. வசியம் ஆகும், ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் வசியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கட்டத்திலேயே இருக்குது. அதுலேயே இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிரன் செவ்வாய் பற்றியெல்லாம், அதுலேயே பாவங்களையும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாவங்களும் அந்த கிரகங்களுமே அழகாக வசியப்படுத்திடுங்க ஒரு ஆணையும் பெண்ணையும். நம்ம இந்த வசியத்தை பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இதெல்லாம் வந்து வசியமும் பண்ணாது, இது வந்து சும்மா. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.